சென்னையின் பல்வேறு பகுதிகளில் விடிய விடிய கொட்டி தீர்த்த மழை. பெரும்பாலான சாலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் அவதி. கோவை, கடலூர் மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய மழை. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வாலாஜாபேட்டை, ஆற்காடு சுற்றுப்புற பகுதிகளிலும் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் பள்ளிகள் இன்று வழக்கம் போல் இயங்கும். மிதமான மழையே பெய்து வருவதால் மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவு. சென்னையை அடுத்த தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல். இரவு முழுவதும் பெய்த மழையால் சாலைகளில் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கியதால் போக்குவரத்து பாதிப்பு. கோவை, கடலூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட தமிழ்நாட்டின் 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறையிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 369ஆக உயர்வு. அதிகம் பாதிக்கப்பட்ட முண்டக்கை கிராமத்தில் மீட்புப் பணிகள் நிறைவு. இன்று நடைபெறுகிறது திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் தேர்தல். திமுகவின் கிட்டு என்கிற ராமகிருஷ்ணன் போட்டியின்றி தேர்வாகிறார். திமுக ஆட்சியில் தமிழ்நாடு கொலைக்களமாக மாறியுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. நாள்தோறும் கொலை சம்பவங்கள் நடந்தால் மாநிலத்திற்கு புதிய தொழில் முதலீடுகள் எப்படி வரும் என்றும் கேள்வி. சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சீமானின் தரக்குறைவான பேச்சால் சர்ச்சை. ஏற்கனவே விக்கிரவாண்டியில் பேசியது தொடர்பாக வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினார் திருச்சி எஸ்பி வருண்குமார். நாட்டின் 77வது சுதந்திர தினத்தையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் அணிவகுப்பு ஒத்திகை. இசைக்கு ஏற்ப மிடுக்காக அணிவகுத்து சென்ற வீரர்கள். வணக்கம் தமிழ்நாடு பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஒவ்வொரு செய்திகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல்வேறு கருத்துக்கள், கண்ணோட்டங்கள் இவை குறித்து பகுப்பாய்வு செய்வதுதான் இந்த பகுதி. அந்த வகையில் இன்று மிக முக்கியமாக 10.5 விழுக்காடு வன்னியர் இடஒதுக்கீட்டிற்கு அதிகமாகவே தற்போதைய இடஒதுக்கீட்டில் வன்னியர்களுக்கு நலன் இருப்பதாக தமிழக அரசு ஆர்டிஐ தரவுகளில் தெரிவித்திருப்பது குறித்தும், சட்ட ஒழுங்கை காப்பாற்ற வேண்டும் என இபிஎஸ் மீண்டும் ஒருமுறை எக்ஸ் தளத்தில் செய்திருக்கும் பதிவை பற்றியும், டெல்லி செல்லும் அண்ணாமலை, அதன் பின்னணி என்ன, பாஜக தலைவர் மீனவர் பிரச்சினை குறித்து என்ன பேசப் போகிறார் என்பது குறித்தும், பாரிஸ் ஒலிம்பிக்கின் அரையிறுதி போட்டியில் தற்போது இந்திய அணி தேர்வாகி இருப்பது குறித்தும் பல்வேறு விஷயங்களை பார்க்க போகிறோம் நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில். அது மட்டுமல்லாமல் பிக் போக்கஸ் பகுதியில் கேரளாவின் வயநாட்டில் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிப்பதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன என்பது குறித்து ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் நம்மோடு இணைந்து பேச இருக்கிறார். இவை எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு முன்பாக தற்போது நேரலையில் செய்தியாளர் ரகுவரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். மிக முக்கியமாக சூரல்மலை பகுதியில் மீட்பு பணிகள் எவ்வாறு நடைபெற்று இருக்கிறது என்பது குறித்து அவரிடம் பேசுவோம். ரகுவரன், சூரல்மலை பொறுத்தவரைக்கும் இன்று மீட்பு பணிகள்ல முக்கிய நகர்வுகளாக என்னென்ன இருக்கு? ஏழாவது நாளாக இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் இந்த மீட்பு பணிகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மீட்பு பணிகள் பெருமளவு முடிந்திருக்கிறதுனால குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பகுதிக்கு செல்லக்கூடிய பகுதிகளுக்கெல்லாம் இப்போ இந்த மாதிரி செக் போஸ்ட் போட்டிருக்காங்க. இந்த செக் போஸ்ட் போட்டுட்டு அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் மட்டும்தான் உள்ளே அனுமதிக்கப்படுறாங்க. அனைவரையுமே அனுமதிக்கிறது கிடையாது. போலீசாரினுடைய அனுமதியும் வருவாய்த்துறையினுடைய அனுமதியும் பெற்ற ரெஸ்கியூ டீம்ஸ் மட்டும்தான் உள்ளே அனுமதிக்கப்படுறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 1500 பேருக்கு மட்டும்தான் அனுமதி இன்றைக்கு கொடுத்துருக்குறாங்க. நீங்க பார்க்கலாம், நமக்கு கூட இந்த போன்ற ஒரு ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஐடி கார்டு பயன்படுத்தினா மட்டும்தான் இந்த பக்கம் போக முடியும். அந்த அளவுக்கு இங்க தற்போது அதிகாரிகள் இந்த
தீவிர தன்மையோட இங்கே பாதுகாப்பு பணியில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளே செல்லக்கூடிய முந்தானத்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் ஆற்றங்கரையில் மாட்டிக்கிட்டாங்க மீட்பு பணிக்கு சென்றவங்க. அதனால ஒரு கடுமையான அவங்களுக்கு ஒரு எந்தெந்த பகுதிக்கு யார் யார் செல்ல வேண்டும் என்பது தொடர்பான இடத்தை ஒதுக்குனாங்க. அந்த இடத்துக்கு மட்டும்தான் அவங்க போய் பணியாற்ற முடியும். அது போன்ற ஒரு கடுமையான ஒரு நடவடிக்கைகளோடு இந்த மீட்பு பணியானது தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. 7வது நாளாக சூரல்மலை பகுதிகளெல்லாம் குறிப்பாக மீட்பு பணிகள் முடிந்துவிட்ட நிலையில் தற்போது பூஞ்சேரி கிராமம் போன்ற பகுதிகளில் மட்டும் தற்போது இந்த மீட்பு பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ரகுவரன், இங்க களத்திலிருந்து தகவல்களை அளித்திருக்கிறீர்கள், நன்றி. தொடர்ந்து நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியை பார்க்கலாம். இடஒதுக்கீடு என்பது தமிழகத்தின் மிக முக்கியமான அரசியலாக இருந்து வருகிறது. குறிப்பாக வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்பது பாமகவின் தொடர் வலியுறுத்தலாக இருந்து வருகிறது. அந்த வகையில் தற்போது சமீபத்திய RTI தகவல் ஒன்று ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சீர்மரபினருக்கான 20 விழுக்காடு இடஒதுக்கீடு என்பது 10.5% கேட்கப்படும் இடஒதுக்கீடை விட அதிகமாகவே வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கிறது என்பதாக ஒரு தகவல் அப்படிங்கிறது வெளியாயிருக்கு. இந்த RTI தகவலில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கிய தரவுகளாக என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவ படிப்புகளை பொறுத்த வரைக்கும் 10.5 விழுக்காடை விட அதிகமாக மொத்தம் வன்னியர்களுக்கு 940 சீட்டுகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதாவது இது 13.5 விழுக்காடாக இது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. BDS படிப்பை பொறுத்த வரைக்கும் 437 வன்னியர் பிரிவை சார்ந்த அவர்களுக்கான சீட்டுகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அது 10.7 விழுக்காடு அது அவர்களுடைய மொத்த அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. MDS படிப்பை பொறுத்த வரைக்கும் வன்னியர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்க சீட்டின் அடிப்படையில் 11.2 விழுக்காடாக அவர்களுக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. குரூப் 4 பிரிவுகளை பொறுத்த வரைக்கும் 19.5 விழுக்காடு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது அவர்களுக்கு பலனாக கிடைத்திருக்கிறது. அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற சீட்டை பொறுத்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குரூப் 2ஐ பொறுத்த வரைக்கும் 11.2 இந்த விழுக்காடு இருக்கு. சீருடை பணியாளர்கள் 17 விழுக்காடாக இருக்கு அப்படிங்கிற அரசு தரவுகள் வெளியாகி இருக்கு. வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு கொடுக்கணும் 10.5 விழுக்காடு அப்படிங்கிறது தொடர்ந்து இங்கு மிக முக்கியமாக விவாதிக்கப்படும் அரசியலாக இருக்கும் பட்சத்தில் ஏற்கனவே அவர்களுக்கு 10.5 விழுக்காடை விட அதிகமான ஒரு இடஒதுக்கீடு கிடைச்சிருக்கு அப்படின்னு வெளியாகி இருக்கக்கூடிய தரவுகள் அப்படிங்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. இதற்கு பதில் கருத்தாக அன்புமணி அவர்கள் பாமகவின் தரப்புல சொல்லியிருக்கிறது, அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் பொய் தகவலாக இருக்கு, இந்த டேட்டா சரியில்லை அப்படின்னு டேட்டாவை அவர் கேள்வி குறியாக்கியிருக்காரு. குறிப்பாக இந்த டேட்டாவை பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய டேட்டா 5 ஆண்டுகளுக்கானதாக இருக்கு அப்படிங்கிறதாக அவருடைய கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. திமுகவின் சார்பாக தொடர்ந்து இங்கே சொல்லப்படுறது என்னன்னா, நாங்கள் 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுப்பதில் எந்த பிரச்சனையும் எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் மூத்த தலைவர்கள் முன்வைக்கக்கூடிய கருத்தாக இருக்கு. ஆனால் இங்கே என்ன அவர்களுக்கு சிக்கலாக இருக்குன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்ளணும், அதன்படி வரும் தரவுகளை பொறுத்து தான் இந்த இடஒதுக்கீட்டை கொடுக்க முடியும் அப்படிங்கிற நிலைப்பாடில் அவர்கள் மாறுவதாக இல்லை. இதுதான் தொடர்ந்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கட்சிகளின் இடையே இருக்கக்கூடிய ஒரு வாக்குவாதமாக முன்னெடுக்கப்பட்டு வருது. இந்த RTI தகவலின்படி அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் இந்த உள் இடஒதுக்கீடு விவகாரத்தில் எப்படி கையாளப்படும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.